வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம் பத்தி படிக்கலாம். ஸோ ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எது நம்ம டினோட் ஆகுதுன்னா, இந்த ரியல் வேர்ல்ட்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம். நம்ம செல்ஃப் டிரைவிங் கார்ஸா இருக்கட்டும், இல்ல வாஷிங் மிஷின் ஆட்டோமேட்டடா இருக்கட்டும். ஸோ எந்தெந்த விஷயம்லாம் நம்ம ரியல் டைம் என்வரான்மெண்ட்ல நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதோ அது எல்லாமே ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம். ஒரு ஏஜென்ட் இருக்கும். அந்த ஏஜென்ட்டுக்குள்ளார ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். ஏஜென்ட்ங்கிறது ஒரு என்டிட்டி, நம்ம ஹியூமன் மாதிரியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது என்ன பண்ணும்னா கரண்ட் என்வரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி, என்வரான்மெண்டல் சினாரியோ பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ அதுகிட்ட ஒரு சென்சர்ஸ் இருக்கும், ஒரு செட் ஆஃப் சென்சர்ஸ் இருக்கும். அது இந்த கரண்ட் என்வரான்மெண்ட்ல என்ன நடக்குதுங்கிறத சென்ஸ் பண்ணிட்டு, நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமிங் மூலியமா இப்ப இந்த மாதிரியான ஆக்ஷன் திரும்ப பெர்ஃபார்ம் பண்ணணும் இதுக்கு அப்படிங்கறத டிசைட் பண்றது தான் ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம். ஸோ ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கரண்ட் என்வரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு சென்சர்ஸ் மூலியமா அப்சர்வ் பண்ணி அந்த பெர்செப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, பெர்செப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் சென்சர்ஸ். இப்போ இது எல்லாம் இருக்கு. இப்போ ரூம் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா நான் ஃபேன் போடணும், இல்லைன்னா ஏசி ஆன் பண்ணணும். ஸோ இந்த கரண்ட் சினாரியோ நம்ம அப்சர்வ் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் பெர்செப்ஷன். சென்சர்ங்கிறது ஒரு சின்ன என்டிட்டி. இந்த மாதிரி நிறைய சென்சர்ஸ்ல நம்மளுக்கு இருக்கிற டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்புட் எடுக்கிறோம். ஸோ இதுதான் பெர்செப்ஷன். அந்த கரண்ட் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு ரிவர்ஸ் ஆக்ஷன், அதுக்கான ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றோம் பாத்தீங்களா, அது ஆக்டிவேட்டர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் ஏர் கூலர் இருக்குன்னா, இந்த ரூம் டெம்பரேச்சர் இந்த இதுக்கு மேல, இந்த சர்டன் லிமிட்டுக்கு மேல போறப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏர் கூலர் ஆன் ஆகணும். அப்ப இங்க இன்புட் பாத்தீங்கன்னா, இன்புட் சென்சர் தெர்மல் சென்சர், ஹீட் சென்சர். அந்த ஹீட் சென்சர் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளுக்குள்ளார ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ஏஜென்ட்ங்கிறது இந்த ஆட்டோமேட்டட் ஏர் கூலர் தான். ஸோ இந்த ஏர் கூலர் என்ன பண்ணும்னா, சென்சர் மூலயமா கரண்ட் பெர்செப்ட் ஆஃப் என்வரான்மெண்ட் அனலைஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஏசியை ஆன் பண்ணிரும். அதுதான் ஆக்டிவேட்டர்ஸ். இது நம்ம ரோபோட்டிக்ஸோ இல்ல ஹியூமனை நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹியூமன் ஏஜென்ட் எடுக்கிறப்போ நான் எனக்கு சென்சார்கன்ஸ் இருக்கு, என்னால பார்க்க முடியுது, கேட்க முடியுது, ஸ்மெல் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் கரண்ட் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிக்க முடியுது. இதை வச்சுக்கிட்டு நான் ஏதாவது ஆக்ஷன் பண்ண முடியும். என்னோட கை கால் அசைக்கிறது, நடக்கிறது. ஸோ இதெல்லாமே நம்மளோட ஆக்டிவேட்டர்ஸ். இதே ரோபோட்டிக் ஏஜென்ட்ஸ் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கேமராஸ் இருக்கும், இன்ஃப்ராரெட் இருக்கும், இந்த மாதிரி நிறைய சென்சர்ஸ் இருக்கும். ஸோ அதோட பிரசன்ட் என்வரான்மெண்டல் சிச்சுவேஷன் அதை அனலைஸ் பண்ணிட்டு மோட்டார்ஸ் இதை வச்சு நம்மளால ஏதாவது ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வாஷிங் மிஷின் இருக்கலாம், ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின், இல்லைன்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் என்ன பண்ணும்னா, கரண்டா அது கேமராஸ் மூலயமா அதோட சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ண முடியும். முன்னாடி யாராவது வராங்களா, ஜிபிஎஸ் லொகேஷன், இது எல்லாமே அதோட இன்புட்ஸ். இது எல்லாமே சென்சர்ஸ்குள்ளார வந்துரும். நம்மளுக்கு இன்பில்ட்டா ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா, நம்மளோட மோட்டர் ரன் ஆகுறது, ஆக்சிலேட்டர், கீர், இதெல்லாமே தான் இல்ல பிரேக், இது எல்லாமே ஆக்டிவேட்டர்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ யாராவது நம்ம கார் முன்னாடி வந்தாங்கன்னா நம்மளுக்கு கார் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு இன்பில்ட்டா இருக்கும். இந்த மாதிரியான ஒர்க்கிங் தான் ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம்னு சொல்றோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆர்கிடெக்சர். கரண்ட் என்வரான்மெண்ட் நம்மளுக்கு ஒன்று ஏஜென்ட் தனியா இருக்கும். இந்த ஏஜென்ட் கிட்ட சம் செட் ஆஃப் சென்சர்ஸ் இருப்பாங்க. இந்த சென்சர்ஸ் எல்லாத்தையும் அந்த என்வரான்மெண்டோட கரண்ட் சினாரியோவை மெஷர் பண்ணி அது ஒரு பெர்செப்டா எடுத்துப்பாங்க. பெர்செப்ட் அப்படிங்கிறது அந்த கரண்ட் டைம்ல என்ன இருக்கு, அதை அப்படியே நம்ம அப்சர்வ் பண்றதா பெர்செப்ஷன். அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஏஜென்ட்ல நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் இன்பில்ட்டா கொடுத்துருப்போம். ஸோ ஏஜென்ட்ல நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா ரெஸ்பான்ஸ் கிரியேட் பண்ணும். அந்த ரெஸ்பான்ஸ் எப்படின்னா ஆக்டிவேட்டர்ஸ் தான். இப்போ வாஷிங் மிஷின்ல வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இருக்கு. வாட்டர் அதிகமா போச்சு, நம்ம நம்மளுக்கு தேவையான வாட்டர் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே டேப் ஆஃப் ஆயிடணும். அது ஆக்டிவேட்டர். அந்த டேப் ஆஃப் ஆகுறது ஆக்டிவேட்டர். இங்க சென்சர்ங்கிறது அந்த வாட்டர் லெவல் மெஷர் பண்றதுக்கான சென்சர்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃப் ஏஜென்ட் பேஸ்ட் ப்ராப்ளம். இங்க எக்ஸாம்பிளுக்கு வேக்யூம் கிளீனர் ப்ராப்ளம் கொடுக்குறாங்க. ஸோ வேக்யூம் கிளீனர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு வேக்யூம் கிளீனர் இருக்கு, 2 ரூம்ஸ் இருக்கு, ஏ அண்ட் பி. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே டர்ட்டியா இருக்கு. நம்மளோட கோல் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கிளீனா இருக்கணும். இப்போ இத பெர்செப்ஷன் நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா, வேக்யூம் கிளீனர் எந்த ரூம்ல இருக்கு, அந்த ரூம் கிளீனா இருக்கா இல்ல டர்ட்டியா இருக்கா. ஸோ இதோட பெர்செப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த லொகேஷன்ல வேக்யூம் கிளீனர் இருக்கு, அதே மாதிரி அது டர்ட்டியா இருக்கா இல்ல கிளீனா இருக்கா, இதுதான் நம்மளோட பெர்செப்ஷன். நம்மளுக்கு எல்லா சென்சரோட இன்புட்டும் எடுத்தீங்கன்னா அது ஒரு செட் ஆஃப் சீக்வன்ஸ். அந்த டைம்ல என்ன நடக்குது அதுதான் பெர்செப்ஷன். ஓகேங்களா? நம்ம ஆக்ஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்றோம். இங்க வேக்யூம் கிளீனர் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும்
அந்த டர்ட்டை கிளீன் பண்ணலாம், லெஃப்ட் சைட் மூவ் பண்ணலாம், ரைட் சைட் மூவ் பண்ணலாம். அப்போ 3 ஆக்ஷன்ஸ் இருக்கு. இதை பொறுத்து நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பெர்செப்ஷன்ல வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, ரூம் ஏ கிளீனா இருந்ததுன்னா நம்ம ரைட் சைட் ரூமுக்கு மூவ் பண்றோம். ரூம் ஏ டர்ட்டியா இருந்ததுன்னா நம்ம சக் பண்றோம். ஸோ இதை வந்து நம்ம இன்பில்ட்டா ப்ரோக்ராமா கொடுத்துக்கலாம். அப்ப அந்த வேக்யூம் கிளீனர் என்ன பண்ணும்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரோக்ராம் கொடுத்த உடனேயும் அந்த ரூம்ல டர்ட்டி இருந்ததுன்னா அதை கிளீன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லொகேஷனுக்கு மூவ் ஆகும். அடுத்த அந்த லொகேஷனுக்கு இது எல்லாத்தையும் நம்ம இன்பில்ட் ப்ரோக்ராமிங்ல கொடுத்துட முடியும். ஸோ இப்படிதான் ஏஜென்ட் பேஸ்ட் ப்ராப்ளம் ஒர்க் ஆகும். ஸோ ஏஜென்ட் பேஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னாலே என்வரான்மெண்ட் இருக்கும், ஒரு சென்சார் செட் ஆஃப் சென்சர்ஸ் ஏஜென்ட்ஸ் கிட்ட இருக்கும். அந்த கரண்ட் என்வரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணிட்டு அதோட பெர்செப்ஷன் அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற ப்ரோக்ராமிங் ரூல்ஸ் மூலியமா நம்மளால வந்து ஏதாவது ரிவர்ஸ் ஆக்ஷன்ஸ் நம்மளால கொண்டு வர முடியும். அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம ஆக்டிவேட்டர்ஸ் வச்சிருப்போம். இதுல வந்து நம்மளுக்கு 2 பேசிக் டைப்ஸ் நீங்க யோசிக்கணும். ஒன்னு வந்து இன்டெலிஜென்ட் ஏஜென்ட். இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் இன்பில்ட்டா கொடுத்துட்டு இந்த மாதிரியான பெர்செப்ஷன் இருக்கிறப்போ இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத நம்ம வந்து கொடுத்துடணும் டைரக்டா. ஸோ நம்மளோட யூசரோட இன்டரப்ஷன் எதுவுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா டெசிஷன்ஸ் மேக் பண்றப்போ அது வந்து இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஹியூமனோட இன்டரப்ஷன் இல்லாம இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இந்த பெர்செப்ஷன் வந்து கரண்டா இருக்கிறப்போ எனக்கு இந்த ஆக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிடும். அதுதான் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட். ஓகேங்களா? இது வந்து கோல் ஓரியன்டா இருக்கும். இன்னொன்று வந்து ரேஷனல் ஏஜென்ட். இந்த ரேஷனல் அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான டேர்ம். இது என்னன்னா, இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்னா கொடுத்துருக்கிற ஆக்ஷன் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணும். அதே ரேஷனல் ஏஜென்ட் அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா, கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு இது நல்ல ஆக்ஷன், இது பெர்ஃபார்ம் பண்றது வந்து ரைட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நமக்கு ஒரு செட் ஆஃப் 4 ஆக்ஷன் இருக்கும். இந்த 4 ஆக்ஷன்லயே இது பெஸ்ட். நான் யூஸ்வலா என் பசங்களுக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, கிளாஸ் ரூம்ல நீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் எழுதுறப்போ காப்பி அடிக்காம இருக்கிறது நம்மளோட கோல் வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கணும். அதுக்கு வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். படிச்சுட்டு வந்திருக்கணும், எக்ஸாம்ல கரெக்டா எழுதணும். அதே வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன்ஸும் இருக்கு, பக்கத்துல காப்பி அடிக்கிறது, அது எல்லாமே இருக்கு. ஆனா எந்த ஆக்ஷன் நம்ம எடுக்கணும், ரைட் திங் டு டூ, அதுதான் ரேஷனல் ஏஜென்ட். நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும், ஆனா அதுல எந்த ஆக்ஷன் பெட்டர் ஆக்ஷன், எது வந்து இட் இஸ் அ ரைட் ஆக்ஷன் டு பெர்ஃபார்ம் இன் த ரைட் சினாரியோ, இதை டிசைட் பண்ணி பண்றப்பதான் வந்து ரேஷனல் ஏஜென்ட். இதுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் பேஸ், நம்ம கொஞ்சம் வெறும் இஃப் தென் எல்ஸ் ரூல் மட்டும் பத்தாது, நாலேஜ் ரூல்ஸும் தேவைப்படும். இப்ப செல்ஃப் டிரைவிங் கார்ஸே பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பீட் லிமிட்ல நம்ம போறப்போ, உள்ளார குழந்தைங்க இருக்கிறப்போ இந்த ஸ்பீட் லிமிட்ல போறது பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல விஷயங்களா பண்றது வந்து ரேஷனல் ஏஜென்ட்டுக்குள்ளார வந்துடும். இதுக்கான நம்ம என்ன பண்றோம்னா, ப்ரோக்ராம் கொடுக்குறப்பவே நிறைய பெராமீட்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணோம். இப்போ இந்த மாதிரியான பெர்செப்ஷன்ஸ் இருக்கிறப்போ எந்தெந்த ப்ரையாரிட்டி கொடுக்கலாம், எந்தெந்த ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்கும், இதுல இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றது நம்மளுக்கு ப்ரெஃபரபிள். இப்போ அது பண்ண முடியலன்னா அடுத்து இந்த ஆக்ஷன், அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் அலாங் வித் இட்ஸ் ப்ரையாரிட்டி கொடுத்துடணும். அதே மாதிரி என்வரான்மெண்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஏஜென்ட்டுக்கு அவைலபிளா இருக்கணும். ஆல் பாசிபிள் ஆக்ஷன்ஸும் கொடுத்துடணும். ஒன்னொன்னுக்கான பெனிஃபிட்ஸ், இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுல என்ன பெனிஃபிட், இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுல என்ன பெனிஃபிட், இது எல்லாத்தையும் கொடுத்தாதான் வந்து நம்மளால ரேஷனல் ஏஜென்டால், ஏன்னா எல்லாமே இட் இஸ் ஆட்டோமேட்டட். அப்ப வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பெட்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்ங்கிறது ஹியூமன் இன்டரப்ஷன் இல்லாம ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆச்சுன்னா அது இன்டெலிஜென்ட் ஏஜென்ட். வெறும் இஃப் தென் எல்ஸ் ரூல்ஸ் போதும். ஆனா ரேஷனல் ஏஜென்ட்னு வரப்போ நம்மளுக்கு வந்து we have to perform the right action on with the existing n number of actions. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஏஜென்ட்டை நான் அனலைஸ் பண்ணணும், ஒரு ஏஜென்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற, ஏஜென்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா, இந்த பீஸ் இதை வச்சுதான் நம்ம வந்து டினோட் பண்ண போறோம். ஸோ பீஸ் அப்படிங்கிறது என்னன்னா, பெர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஒரு ஏஜென்ட்டோட ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம ஒரே வார்த்தையில டிஸ்கிரைப் பண்றது தான் பீஸ். பெர்ஃபார்மன்ஸ் மெஷர், என்வரான்மெண்ட், ஆக்டிவேட்டர், சென்சர். நான் சொன்னல எந்த ஒரு ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம்னாலும் ரியல் டைம் என்வரான்மெண்ட்ல நடக்கும். அப்ப என்வரான்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏஜென்ட் கிட்ட சென்சார்ஸ் இருக்கும், அது கிட்ட ஆக்டிவேட்டர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட இந்த ஏஜென்ட்டோட எதை வந்து நம்ம பெர்ஃபார்ம் எந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாஷிங் மிஷினுக்கு பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறதுக்கு தான். அது வந்து கிளீனா துவைச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் டைம் டேக்கன், எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டு, அதோட வாட்டர் யூசேஜ், டிட்டர்ஜென்ட், நாய்ஸ் லெவல், இது எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் மெஷருக்குள்ளார வந்துடும்.
அடுத்து என்வாயன்மெண்ட்னா அந்த வாஷிங் மிஷின் எதுல ஆப்ரேட் ஆகுது? கிளாத்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு கிளாத்தோட வேரியேஷன் பொறுத்தும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இது மாறும், அதோட ஒர்க்கிங் மாறும். அதே மாதிரி எந்த தண்ணி, உப்பு தண்ணியா, அதே மாதிரி டிட்டர்ஜென்ட் எந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்றோம், இது எல்லாமே தான் கரண்ட் என்வாயன்மெண்ட். இதுல ஆக்டிவேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் சுத்துறது, ஸ்பின் பண்றது, அதே மாதிரி ஒரு டைம் லிமிட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு அலாம் வரும், எரர் காமிக்கும், இது எல்லாமே ஆக்டிவேட்டர்ஸ். சென்சர்ஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் லெவல் சென்சார் இருக்கும், டிட்டர்ஜென்ட் சென்சார் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு வெயிட்டுக்கு மேல நம்மளால வந்து வாஷிங் மிஷின்ல ட்ரெஸ் உள்ளார போட முடியாது. இது எல்லாமே தான் வந்து சென்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி ஏஜென்ட் பேஸ்ட் ப்ராப்ளமை நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதே மாதிரி இன்னொரு 2 எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். மெடிக்கல் டயக்னோஸ்டிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தருக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கா இல்லையான்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா அக்யூரசி என்ன, அக்யூரசி ஆஃப் டயக்னோசிஸ், டைம் டேக்கன். இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட ரெக்கவரி டைம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகும், இது எல்லாத்தையும் வந்து நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட என்வரான்மெண்ட் பாத்தீங்கன்னா பேஷண்ட், டாக்டர், அந்த நம்ம டயக்னோஸ்டிக் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம், எக்யூப்மெண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்வரான்மெண்ட். ஆக்டிவேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் என்ன? டயக்னோஸ்டிக் டெசிஷன்ஸ். நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு டயபெட்டிக் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு அப்படியே டயபெட்டிக் இருந்ததுன்னா என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறது தான் வந்து ஆக்டிவேட்டர்ஸா இருக்கும். அப்ப சென்சார்ங்கிறது என்ன? இன்புட். இந்த சிஸ்டமோட இன்புட் என்ன? நம்ம கரண்டா உங்களோட பிபி லெவலா இருக்கட்டும், ஏஜா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் மெஷர் பண்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் தான் சென்சர்ஸ்குள்ளார வரும். ஓகேங்களா? இது வந்து மெடிக்கல் டயக்னோஸ்டிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்பிள். ஆட்டோமேட்டிக் டோர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து ஒருத்தர் போய் நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் டோர் வந்து ஓபன் ஆகணும். அப்ப இங்க சென்சர் பாத்தீங்கன்னா கேமரா, 2 பக்கமும் வந்து நம்மளுக்கு கேமரா இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் போனதை வந்து மெஷர் பண்ணணும். ஆக்டிவேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மோட்டர் இருக்கும், டோர் ஓபன் பண்றதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு ஆக்டிவேட்டர்ஸ் இருக்கும். என்வரான்மெண்ட்னா இதுதான் என்வரான்மெண்ட். ஒரு டோர் இருக்கிற அந்த என்வரான்மெண்ட், 2 பக்கமும் வந்து ஸ்லைட் ஓபன் பண்ற அந்த டோர் இருக்கிற என்வரான்மெண்ட், பிளஸ் இந்த சைடு அந்த சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடுல யாராவது வந்து நின்னாங்கன்னா அதை சென்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து என்வரான்மெண்ட். இப்ப இதுல பெர்ஃபார்மன்ஸ் எங்க கொண்டு வராங்கன்னா, நம்மளுக்கு வந்து எவ்வளோ டைம் டேக்கன் இந்த இது வந்து ஓபன் பண்றதுக்கு, அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ, அதே மாதிரி ஐடியல் டைம், ரெஸ்பான்ஸ் டைம், இது ஓபன் பண்றப்ப க்ளோஸ் பண்றப்ப நாய்ஸ் லெவல், இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம்க்கு. அதே ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்க்கும் சென்சர் வந்து ஒருத்தரோட முகத்தை பார்க்கணும், அதுக்கு வந்து கேமரா வேணும், அது வந்து சென்சர். ஆக்டிவேட்டர் வந்து கரெக்டா இல்லையா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், இவங்க தான் கரெக்டான ஆளா, இவங்க இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட அவுட்புட். என்வரான்மெண்ட்னா ஒருத்தரோட முகம், அந்த ஒரு கேமரா, இதுதான் வந்து நம்மளோட என்வரான்மெண்ட். பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்ம எப்படி மெஷர் பண்றோம்னா அக்யூரசி, இவங்களை வந்து நம்ம கரெக்டா நம்ம வந்து மெஷர் பண்ணிருக்கோமா இல்லையா, எஃபிஷியன்சி, டைம் டேக்கன், அதே மாதிரி நியூ ஃபேஸ் வரப்ப எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க, இது எல்லாம் தான் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எந்த ஒரு ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம்னாலும் இந்த பீஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஏஜென்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ண முடியும். இப்போ வந்து உங்களுக்கு ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரியல் டைம் என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஏஜென்ட் பேஸ் ப்ராப்ளம் தான். மெஷர் பண்றதுக்கு பீஸ், ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வந்து மெஷர் பண்றதுக்கு பீஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.